நாயகன். இன்னைக்கு மருத்துவக் கல்வியுடைய இடம் அதிகரிச்சோம். இன்னைக்கு மாண்புமிகு அம்மா மறைவுக்கு முந்தி குறைவாக இருந்தது. மாண்புமிகு அம்மா எடுத்த நடவடிக்கை 3445 இன்னைக்கு 6000 பேருக்கு மேலாக இன்றைக்கு நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சியில உருவாக்கி தந்திருக்கிறோம். முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு போகின்ற பொழுது அண்மையில் தான் ஜெர்மன் நாட்டுக்கு போனாரு. தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் இந்த கருத்தை செய்தியாளரிடத்திலே தெரிவித்தார். அப்பொழுது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொன்னார். அப்படி 77% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 25 லட்சம் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கணும். வேலைவாய்ப்பு கிடைச்சதா? பாபுரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கிடைச்சதா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். செப்டம்பர் 27 கரூர்ல ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டு விட்டது. அதனால் 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. உடனே அவருக்கு தகவல் தெரிச்சு அந்த தனி விமானத்துல வந்து திருச்சி இறங்குறார். திருச்சி இறங்கின நேரடியா அந்த மருத்துவமனைக்கு போறார். அங்க அந்த இறந்தவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்புறம் நேரடியா விமானம் மூலம் சுற்றுலா போயிட்டார். என்னங்க அநியாயம், எவ்வளவு துயரம். நாட்டில் 41 பேர் இறந்திருக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த மக்களுடைய துயரத்தில் பங்கு பெற்று அவர்தான் உண்மையான அதிகாரம் படைத்த துணை முதலமைச்சராக இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி செய்தா இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்லைங்க, பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க. இது என்னுடைய பிரதான திட்டம். அதிமுகவுடைய பிரதான தேர்தல் அறிக்கையை இதுதான் இடம்பெறும். இந்த ஏழைகளும் மற்றவரை போல மகிழ்ச்சியோட